8 ஊரு எச்சில் ஊரு லிஸ்ட் இருக்கு கையில. கம 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 சமையல். நான் சமைக்க ஆரம்பிச்சேன்னா எல்லார் வாயிலும் எச்சுதான் ஊர். வணக்கங்க. என்னது மட்டன் வேண்டாமா, சிக்கனும் வேண்டாமா? இப்போ என்ன குழம்பு வைக்கிறதுக்கு சண்டேனால? சரி, நான் அப்போ உருண்டை குழம்பு பண்ணி தட்டுமா? சாப்பிடுவியா? சரி, அப்போ நான் வந்து நல்ல வித்தியாசமாக சூப்பர் டேஸ்ட்டில் உருண்டை குழம்பு பண்ணுறேன். உங்களுக்கும் அதை செஞ்சு காட்டுறேன். வீட்டில் எல்லாருக்கும் இன்றைக்கி நான்வெஜ் வேண்டாமா? பார்க்கலாமா? வாங்க. நான் கடலைப்பருப்பும் பருப்பும் சேர்த்து 1 டம்ளர் நல்லா ஊற வச்சுருக்கேன் பாருங்கள். அதை நம்ம இப்போ மிக்சியில் கொஞ்சம் கரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோன்னு. தண்ணியை வடிகட்டிட்டு நம்ம அந்த வடைக்கெல்லாம் அரைப்போம்ல, அந்த மாதிரி ஃபஸ்ட்டு அதை அரைச்சிட்டு வந்துடுவோம். அப்போ தான் நமக்கு டக்குன்னு குழம்பு வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் கரெக்டாக 200 கிராம் எடுத்திருக்கேன். கடலைப்பருப்பு ஒரு 100 கிராமு, பருப்பு ஒரு 100 கிராம் கலந்து. இது கூட நான் 1 பச்சை மிளகா, 2 பல்லு பூண்டு, கொஞ்சமாக பெருஞ்சீரகமும் கொஞ்சம் ஜீரகமும் கலந்து வச்சுருக்கேன். லைட்டாக கரன்னு அரைச்சிட்டு வந்துடுவோண்ணே. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துட்டேன். இதை நம்ம இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு, நைஸாக இருக்குது பார்த்தீங்களா? கொஞ்சம் கரகரப்பாகவும் இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் உருண்டை வந்து நம்ம அந்த குழம்புல வந்து போடும்போது உப்பு உரப்பு எல்லாம் அதில் வந்து சேரும். வீட்டில் சண்டே சமயம் சில சமயம் நான்வெஜ் வேண்டாம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நம்ம பேசாமல் இந்த மாதிரி உருண்டை குழம்பு பண்ணிட்டோம் வச்சுங்க, ஒரே குழம்பாக வேலை முடிஞ்சிடும். இந்த பாருங்க, இதில் வந்து நான் இப்போ கொஞ்சம் பொடிசாக பல்லாக வெட்டி வச்சுருக்கேன் தேங்காய், அதையும் தூக்கி போடுறேன் பாருங்கள். ஒரே ஒரு சின்ன பெரிய வெங்காயத்தில் ஒரு வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, மல்லி இலையும் அதையும் இதில் போடுறேன் பாருங்கள். நம்ம காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகாய் தான் போட்டோம், அதனால் கொஞ்சம் சில்லி ஃப்ளாக்ஸ் இதில் போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள், தேவைக்கு உப்பு போட்டிருக்கேன். இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்து விரவிடலாம். நம்ம வடைக்கு எப்படி பண்ணுறோம் அதே மாதிரி தான். இங்கே வெங்காயம்லாம் கலக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக அதுலேருந்து நான் எடுத்து இந்த மிக்ஸி ஜாரில் நம்ம அரைச்சோம்ல, இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம அதில் எடுத்து வச்சுக்கிட்டோம்னா, நம்ம அந்த குழம்பு தாளிக்கிறோம் தெரியுமா, அந்த சமயம் ஊற்றினோம்னா அந்த தண்ணியோடு சேர்த்து ஊற்றினா ஒரு திக்னஸ் கிடைக்கும். அதுக்காக தனியாக எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். மீதி உள்ளதெல்லாம் நம்ம நல்லா விரவிடுவோம். விரட்டி இனி வந்து இந்த சைஸ், நமக்கு எந்த சைஸ் தேவையோ அந்த சைஸ் அளவுக்கு உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். உனக்கு கை வலிக்குது பாருங்கள். இவ்வளோத்தையும் உருட்டி வச்சாச்சா? இனி இதை வந்து இட்லி பாத்திரத்தில் லைட்டாக ஒரு 2 நிமிஷத்தில் ஒரு ஆவியில் எடுத்துருவோம் என்ன, அப்போ தான் அது உடையாமல் நல்லாயிருக்கும். நம்ம இப்போ இது ஒரு ஆவி வந்தோன்னே அதை எடுத்துடலாம். எடுத்துகிட்டு குழம்புல போட்டோன்னு வச்சிங்களேன், கரையாமல் இருக்கும், நல்லா இருக்கும். இல்லைன்னு வச்சிங்களேன், நம்ம கொதிக்கும் போது கரண்டி விடும்போது உடஞ்சி வந்துச்சுன்னு வச்சிங்களேன், அந்த உருண்டை நமக்கு முழுசாக கிடைக்காது. அதுக்கு தான். ஓகேங்களா? பார்ப்போம். வாங்க பார்த்துடலாமா? நம்ம ரொம்ப முழுசாலாம் வேக வேண்டாம். பாருங்கள், கரெக்டாக இது இப்போ நம்ம இறக்கி வச்சுட்டு குழம்பு தாளிக்கும் போது கரெக்டாக இருக்கும். அரை வேக்காடில் தான் இருக்கணும். எடுத்துடலாமா? இது நம்ம இப்போ அரை வேக்கரில் தான் வேக வச்சுருக்கோம், நல்லா முழுசாக வேகலை. நீ குழம்புல போடும்போது பாதி வெந்துடும். நல்லா இருக்கு பாருங்கள். குழம்பு தாளிச்சு விட்டுலாம். ஊற்றிக்கலாமா? நான் தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றிக்கிறேன். ஏன்னா மோஸ்ட்லி எங்கள் வீட்டில் எல்லாமே தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் எடுத்துக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கிறேன், ஒரு 3-4 ஸ்பூனுக்கிட்ட. கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக வெந்தயம். ஏற்கனவே நம்ம பருப்பில் சோம்பு போட்டிருக்கோம், இப்போ கொஞ்சமாக சோம்பு. நல்ல எண்ணெய் பொட்டி வரட்டு. நான் ஒரு 10 பல் பூண்டு எடுத்திருக்கேன். கொஞ்சம் பெரிய பூண்டானதுனால நான் 2 வெட்டி வச்சுருக்கேன், அதையும் இதில் போடுறேன். அது மாதிரி சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயத்தை கொஞ்சம் இந்த பொடிசாக ரவுண்டாக வெட்டி வச்சுருக்கேன். இதை கொஞ்சம் நல்லா வதக்கி விட்ருவோம். இது வதங்குற அளவுக்கு கொஞ்சமாக கல் உப்பு போட்டுக்கிறேன். இது கூட 2 கருவேப்பிலை போட்டுக்கிறேன். நான் பூண்டெல்லாம் ஏன் போட்டிருக்கேன்னா, கடலைப்பருப்பெல்லாம் போடுறோம்ல, அப்புறம் கேஸ் ஆகிடும். அதனால நம்ம பூண்டெல்லாம் போடும்போது அது கொஞ்சம் நல்ல வாசனையாகவும் இருக்கும், கேஸ் எதுவும் வராது. சின்ன வெங்காயம் நல்ல உடம்பு குளிர்ச்சி, டேஸ்ட்டும் கொடுக்கும். இப்போ வந்து 2 தக்காளியை மிக்சியில் வந்து நான் அடித்து வச்சுருக்கேன், அதை இதில் போடுறேன்.
குழம்புக்கு நல்ல திக்னஸாகவும் கிடைக்கும், நல்ல ஒரு இனிப்பு சுவையோடு இருக்கும். அதுக்காக எப்போவுமே நறுக்கி போடுற விட இந்த மாதிரி குழம்புகளை கொஞ்சம் அரைச்சி போட்டோன்னு வச்சிங்களேன், குழம்பு நல்ல கிரேவியாகவும் நல்லாவும் இருக்கும். இது நல்லா வதங்கி வரட்டும். இப்போது நான் குழம்பு மிளகாத்தூள் வீட்டில் அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். அந்த குழம்பு மிளகாத்தூளில் ஒரு 2 ஸ்பூன் போடுறேன். அதே மாதிரி கடையில் வாங்கின சக்தி சாம்பார் மசாலா பொடி அதில் வந்து ஒரு ஸ்பூன் போடுறேன். அது கொஞ்சம் நல்ல வாசனை கொடுக்கும், நல்லாயிருக்கும். அதுக்காக இப்போ நல்லா கிளறிக்கலாம். இந்த மசாலா எல்லாம் அந்த வெங்காயம் தக்காளி சாறு அந்த பூண்டோடு சேர்த்து நல்லா பிடிச்சு கொஞ்சம் அந்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரட்டும். இப்போது நான் வந்து ஒரு லெமன் சைஸு புளி கரைச்சி வச்சுருக்கேன். லெமன் சைஸும் கொஞ்சம் குறைவு தான் கரைச்சி வச்சுருக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே நம்ம தக்காளி அரைச்சி போட்டதுனால கொஞ்சம் புளிப்பு கிடைக்கும். இந்த மசாலா வந்து நம்ம எண்ணெயோடு ஃபஸ்ட்டே போட்டு நல்லா பிரட்டும் போது அந்த பச்சை வாசனைலாம் போயிடும். இப்போது நம்ம ஏற்கனவே நம்ம ஒரு உருண்டை அளவுக்கு நம்ம எடுத்து வச்சோம் பாருங்க, அந்த ஜாரில் வந்து ஊற்றி கரைச்சி வச்சுக்கிறேன். அந்த ஒரு சின்ன அளவுக்கு எடுத்தோம்ல, அதை தண்ணி ஊற்றி கொஞ்சம் கரைச்சி வச்சுக்கிறேன். அது குழம்பு திக்னஸுக்காக இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா நம்ம கொதிக்கும் போது இன்னும் கொஞ்சம் இதாகும். ஏன்னா நம்ம வந்து உருண்டையில் வந்து நம்ம வந்து இட்லி பாத்திரத்தில் லைட்டாக அரை வேக்கரில் வேக வச்சு போடுறதுனால தான் நம்ம கொஞ்சமாக அந்த மாவை எடுத்து அதில் கரைச்சி அதில் ஊற்றிக்கிறோம். இது நல்லா கொதிக்கும் போது உருண்டை எடுத்து இதில் போடலாம். இப்போ கொதிக்குது பார்த்தீங்களா? கொதிக்கும் போதே நம்ம இப்போ ஒவ்வொரு உருண்டைகளாக அதில் போட்டுடலாம். இன்னும் மீதி இருக்கிற அந்த வேக்காடு இன்னும் கொஞ்சம் அதில் இந்த குழம்புல வந்து உப்பு உரப்பு புளிப்பெல்லாம் சேர்ந்து இறங்கி நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம இதில் தேங்காய் பத்தை எல்லாம் அப்படி போட்டிருக்கும்போது அந்த உருண்டையை எடுத்து நம்ம சாப்பிடும்போது நல்லா கிரஞ்சியாக சூப்பராக அழகாக இருக்கும் பாருங்கள். நல்லா கொதிக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் நின்று கொதிக்கணும். மூடி வச்சிடும். அப்பா நல்ல மீன் குழம்பு வாசனை அடிக்கிற மாதிரி இருக்குங்க, சூப்பராக. இப்போ என்ன பண்ணணும், இப்படி ஒரு பிடிச்சி லைட்டாக ஒரு அசைச்சி அப்படியே ஒரு சுற்றி வச்சுருவோம். சுத்த தெரிலனா நீங்கள் லைட்டாக ஆப்பி விட்டு இந்த உருண்டை உடையாத அளவுக்கு இப்படி வந்து அசைச்சி இப்படி விட்டுங்க லைட்டாக. இப்படி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், இப்போ கொஞ்சம் திக்னஸ் ஆகிடுச்சா? இந்த சமயத்தில் இந்த பாருங்கள், நான் கொஞ்சமாக ஒரு பிடி தேங்காவை எடுத்து நல்லா அரைச்சி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். அந்த தேங்காய் பாலையும் இதில் ஊற்றிடலாம். ஏற்கனவே நம்ம உருண்டையிலையும் தேங்காய் பத்தை அப்படியே பொடிசாக கட் பண்ணி போட்டிருக்கோம் பாருங்கள். கலரே அழகாக இருக்குது பாருங்கள். அப்படியே மீன் குழம்பு வாசனை அடிக்குது. அப்படி சூப்பராக இன்னும் லைட்டாக அப்படியே கொதித்து வரும்போது நம்ம இறக்கிட்டு சாதத்தில் போட்டு இந்த உருண்டையும் பிச்சு வச்சு சாப்பிட்டோன்னு வச்சிங்களேன், தொட்டுக்க எதுவுமே வேண்டாம், சூப்பராக இருக்கும், நச்சுன்னு இருக்கும். இப்போது நம்ம ஆஃப் பண்ணிவிடுவோம். ஏன்னா மண் சட்டி பார்த்திங்களா, அதுலேயே கொதிச்சுட்டு நிற்கும். கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டுருவோம். அப்படியே மூடி வச்சுருவோம். அந்த மண் சட்டி சூட்லேயே உள்ளே கொஞ்சம் நேரம் கொதிக்கும் பாருங்கள். அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்தா சூப்பராக இருக்கும். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ வந்து அதை சாப்பாடோடு சேர்ந்து எப்படி டேஸ்ட்டாக இருக்கான்னு பார்ப்போமா? பாருங்கள், நல்லா நம்ம மூடி வச்சுருந்தோம்ல, இப்போ நல்ல திக்னஸாக அழகாக இருக்குது. இப்போ நம்ம அதை ரைஸில் சேர்த்துக்கலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சாஃப்டாக இருக்குது, நல்லா இருக்குது, சூப்பராகிட்டு நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். அப்படி பிக்கும் போதே சாஃப்டாக இருக்குது. ஆயிலெலாம் அதிகமாக ஊற்றலை, கம்மியாக ஊற்றி நல்லா ஹெல்த்தியாக தான் பண்ணியிருக்கேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா தேங்காய் பால்லாம் சேர்த்ததுனால நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள். ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா? பாய்.